ரொம்ப வயிறு வலியில் ஒரு மாதிரி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அத்தைக்கு வந்து நியூட்ரஸ் வந்து இறங்கி இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அத்தை வந்து அது எங்ககிட்ட சொல்லாமையே இருந்திருக்காங்க. அவங்க மகக்கிட்ட மட்டும் சொல்லிகிட்டே இருந்திருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் நாத்தனை என்னை கூப்பிட்டு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நியூட்ரஸ் இறங்கியிருக்கு, அதனால் அதில் ப்ளீடிங்லாம் வருதுவே, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் அத்தையிட்ட சத்தம் போட்டேன், ஏதா நாங்கள் தானே உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் மைனிக்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏவிஎம்க்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போய் டாக்டர் டோரசமாக பார்த்து சொல்லிட்டாங்க, உங்கள் அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், பண்ணால் தான் அவங்களுக்கு சரியாகும், இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ப்ளீடிங் வரும், வயசு ஆயிடுச்சு, 65 மேலே ஆயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ளையோட அண்ணன்ட்ட என் மாப்பிள்ளைகிட்ட கலந்து பேசி சரி பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பிளான் பண்ணி செட்டாக முடிச்சிட்டோம். மறுநாள் மயக்க டாக்டரை பார்க்க போக சொன்னாங்க. மயக்க டாக்டரை பார்க்க போன இடத்துல சொல்லிட்டாங்க, 1,25,000 உங்களுக்கு வரும், நீங்கள் ஆப்ரேஷனுக்குன்ட்டாங்க. எனக்கு அப்படியே இருதயமே இதாகிடுச்சு. சரி என்ன தான் நம்ம தானே பார்க்கணும், சரி பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ரூம் வாடகை எல்லாமே சேர்த்து 1,40,000 வந்துடும். எனக்கு மனசு அவ்வளோ ஒரு வேதனை. 1,40,000 இப்போ இருக்க நம்ம நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரி நம்ம சம்பளம் வர பண்ணிக்கலான்னு அலெக்ஸ் மாமாட்டையும் கிரானாக்காட்டையும் விவரத்தை சொன்னேன். அப்போ அலெக்ஸ் மாமா சொன்னாங்க, மறுமொழி எனக்காக ஒரே ஒரு நேரம் வினோ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு மனசு இல்லை போகிறதுக்கு. அப்போ நேவிஸ் அக்கா வந்து நான் நேவிஸ் அக்காட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லா பண்ணாங்க, நீ போய் விசாரி அப்படின்னாங்க. அப்போ அலெக்ஸ் மாமா எங்கேயோ ப்ரேயருக்கு போயிட்டு வந்து கிரானாக்கும் அலெக்ஸ் மாமா எங்களோட கூட வந்து அந்த பிஸியான இதுலேயுமே எங்கள் கூட வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்க வந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், டாக்டர் சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. கிரானாக்கா என் கூட வந்து ஸ்கேன் எடுக்கிற இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்து எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு அவங்க என் கூட சேர்ந்து விசாரித்து நாங்கள் ஸ்கேன்லாம் மறுநாள் போய் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்க போயிட்டோம். டாக்டர் போன இடத்துல சொல்லிட்டாங்க அட்மிட் பண்ணணும், எப்போ பண்ணுறீங்கன்னு. ஆனால் வந்து அவங்க கம்மியாக தான் கேட்டாங்க. சரி நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கான டாக்டர் சொல்லிட்டாங்க முடிஞ்சு, சரி நம்ம அட்மிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் எங்ககிட்ட காசு கிடையாது. ஏன்னா என் மாப்பிள்ளை சம்பளம் இன்னும் வரலை, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. அப்போது நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அலெக்ஸ் மாமா கிரானாக்கா நீ கலங்காத, கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க, நீ ப்ரேயர் பண்ணுன்னு அவங்க 2 பேரும் எனக்கு டெய்லி ஃபோன் அடித்து என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம பண்ணுவோம், யார்ட்டி கடன் வாங்க வேண்டாம், வட்டிக்கு எடுக்க வேண்டாம், ஏற்கனவே இப்போ தான் நம்ம கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது நான் ஒரு சகோதரிகிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன், விசுவாசமாக கேட்போன்னு. அந்த சகோதரி வந்து நான் சொன்ன உடனே அப்படியா சரி இரு என் கணவர்கிட்ட கொடுக்கேன் அப்படின்னு, அக்கா நான் என் கணவர்கிட்ட கொடுக்கேன்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட கேட்டோம். அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. அப்போ ஆப்ரேஷனுக்கு 50,000 மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரர் நாளைக்கு காலையில் வந்து நீ வாங்கிக்கோன்னு அந்த சகோதரி எனக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் கோடியாக ஆசீர்வதிக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பி நான் என்றைக்கு செவ்வாய்க்கிழமை இங்கே ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சு சாயங்காலம் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து சாயங்காலத்துலேருந்து கிரானாகவும் அலெக்ஸ் மாமாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நாள்லேருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த 5 நாளும் அவ்வளோ ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு டெய்லி விசாரித்தாங்க, டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. ஆப்ரேஷன் அன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஏன்னா மச்சா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க ஒரு சின்ன விஷயமா. அலெக்ஸ் மாமா ஜூடாபினி பிரதரை ஸ்டேஷனில் ஏற்றி விட்டுட்டு எனக்காக மருமக தனியாக இருப்பாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். 2 மணி நேரமாக மாமா அவங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க முழங்கால் போட்டு. மாமாக்கும் முடியலை, டயர்டு, கிரானாக்காக்கும் டயர்டு, வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி ப்ரேயர் பண்ணிச்சு, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. டிஸ்சார்ஜுக்கு வரும்போது நாங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கம்மி பண்ண சொன்னோம். அலெக்ஸ் மாமா கிரானாக்கா நீ கவலைப்படாத, நாங்கள் பேசி உனக்கு கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. டெய்லி எனக்கு நேவிஸ் அக்கா சகிலக்கா எல்லாருமே ஃபோன் அடித்து டெய்லி விசாரித்தாங்க, எப்படி இருக்காங்க உங்கள் அத்தை. அது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊழியத்தில் ஒரு ஐக்கியமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. டெய்லி 2 பேருமே விசாரிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பேர் சாப்பிட்டியா வாங்க, கிரானாக்கா நான் உனக்கு சோறு கொடுத்து விட்றேன் அப்படி இப்படின்னு ரொம்ப அலெக்ஸ் மாமா ஃபோன் அடித்து மறுமலை நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரட்டா அப்படியான்னு உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நைட் 2 பேரும் ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே வியாதிஸ்தன் மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் என்னை தேடி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. வந்து என் கூட ரொம்ப நேரம் இருந்துட்டு லேட்டாக தான் போவாங்க.
திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் பண தேவைகள் நம்மளுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கிரானக்கா சொன்னாங்க, நீ கவலைப்படாதுன்னு. ஆனால் அவங்க எல்லாட்டையும் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நானுமே சொல்லிட்டேன், நம்ம ஊழியத்தில் ஒருத்தவங்களாக தான் இருக்கோம் அப்படி. அலெக்ஸ் மாமா நம்ம மேலே என்ன பாசம் வச்சுருப்பாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் உண்மையில் அவங்களும் ஒரு சொந்த மகளாகவும் சொந்த இதாக தான் அந்த குடும்பம் என்ன நினச்சிருக்கு. அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பாக தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்னொன்று, யாரும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்கிங்க, அவங்க வசதியை பார்த்து தான் ப்ரேயர் பண்ணுறாங்க, வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து தான் ப்ரேயர் பண்ணுறாங்க, வசதியான இருக்கிறவங்கள பார்த்து தான் அவங்க போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. உண்மையில் அது கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கும் சரி பணக்காரவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லோரும் ஓயாமல் என்னை பார்த்து ஒருத்தரில் 2 பேரில் நேற்று முதற்கொண்டு ஒரு ஆள் பார்த்துட்டு கேட்காங்க, ஏம்மா செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு எங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்களா? அவங்க 40 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க. அலெக்ஸ் மாமா, கிரானக்கா, ஜோஷ்வா எல்லாருமே 40 நாள் பாஸ்டிங் இருந்து நாங்கள் கூடி ப்ரேயர் பண்ணும்போது தனியாக உட்காந்து அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஏசப்பா இந்த குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிங்க, எங்கள் ப்ரேயருக்கு வரவங்களும் ஆசீர்வதிங்க. இந்த சேர்லாம் காலியாக இருந்தால் கையை வச்சு பின்னாடி இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப விளக்கறியாக செலுத்தியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் குறை சொல்லும் போது நானே யோசிச்சேன், நம்மளும் ஒரு காலத்தில் குறை தானே சொன்னோம். ஆனால் இப்போ அவங்க நிலைமை நம்மளுக்கு தெரியுது, அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா எந்த டைமும் பார்க்க மாட்டேங்காங்க. மாமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாமான்னு ஒரு ஃபோன் அடித்தாலும் போதும், எனக்கு இது பண்ணுங்க. அதுமாதிரி தம்பிமார்களும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு பிள்ளைகள் எல்லோரும். ஏன்னா என்ன வேலை செஞ்சாலும் ஒரு சில பேர் ஏன்ட்டி யாராவது சொன்னாங்கன்னா மூஞ்சில் லைட்டாக சுழிப்பேன். ஆனால் கர்த்தரோட கிருமனை தம்பிமார் எபியும் சரி ஜோஷ்வாவும் சரி என்ன வேலை சொன்னாலும் எந்த டைமில் சொன்னாலும் தம்பிமார்கள் செய்வாங்க. இவங்களுக்காக நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோமே, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வரலையே அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. அவங்க அவ்வளோ பிஸி இதுலேயுமே அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதனால் அவங்க குடும்பத்தை நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவி செய்யணும். அதனால் அந்த குடும்பத்தை நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். டெய்லியும் அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ப்ரேயர் பண்ணுங்கள். இதுதான் என்னோட இது. தமிழ் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படியா தலைகளை தாழ்த்தி பரம தகப்பனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக ஹல்லேலூயா பர்வதங்களும் அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்களும் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகளும் பாடுகளும் ஹல்லேலூயா அப்பா நடந்தாலும் ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் வந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூல்லா ராஜா. அருமையான ஒரு பாட ராஜா, உங்கள் பிரசன்னம் போதும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அது நடப்பிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறதான மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமை பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனுடைய வாழ்த்துமை போற்றமை ஆராதிக்க எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே சோதரம் சோதரப்பா, எங்கே 2, 3 நாமத்தினாலே கூடியிருந்தாலும் அவள் நடுவில் இருக்கிறேன் சொன்னேன்.